ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹூபாட் கலெக்ஷன். இன்னைக்கு வந்து ஹூபாட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் எம்ப்ராய்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹூபாட் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து கூடிய சீக்கிரம் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் அப்டேட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதும் அண்ட் கப்பிள் எம்ப்ராய்டரியும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற கேலண்டர் எம்ப்ராய்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலர் த்ரெட் தான் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பிளாக் கலர் த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எம்ப்ராய்டரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 6 த்ரெட்ஸ் இருக்கும். அதை ஸ்ட்ராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேலண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேக் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1289 கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பொறுமை தேவை. கரெக்டாக குட்டி குட்டியாக நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்பரோட ஷேப் வந்து கிடைக்கும். இது போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நீட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் கர்வ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்டிச் போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஷேப் லெட்டர் வந்து கிடைக்கும்.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் நம்பர்ஸும் எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மார்ச்சுக்கு மட்டும் இப்போ வந்து நான் எம்ப்ராய்டரி போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக மைன்யூட்டாக போடணும். ஓகே. இப்போ எந்த டேட் நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி எந்த டேட்டோ அந்த டேட்டில் வந்துட்டு நம்பர் போடாமல் அதுக்கு மேலே நான் ஹார்ட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெட் கலர் த்ரெட்டை வச்சு அங்கே வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டுட்டா அவுட்லைனுக்கு வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மளோட கேலண்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆயிரும். இப்போ சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டுட்டா இதை சுற்றி வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக பேக் ஸ்டிச்சோட அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பாப்பப் ஆகி தெரியும். ஸோ இப்போ கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எம்ப்ராய்டரி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ பின்னாடி வந்து நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கப்புளோட நேம்க்கு வந்து எம்ப்ராய்டரியும் அண்ட் மேலே ஃப்ளாரலுக்கு எம்ப்ராய்டரி போட்டால் நம்மளோட வெட்டிங் ஹூப் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.